கேளுங்கள் 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 தமிழ் தோன்றிய வரலாறு கேளுங்கள் 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 தமிழ் தோன்றிய வரலாறு கேளுங்கள். குமரியின் கீழே லெமுரியா கன்னடத்தில் முதல் மனிதன் தோன்றினானே. குகைகளில் வாழ்ந்தவன் ஓசையால் சைகையால் கருத்தினை தந்தானே. தீயின் பயம் கண்டவன் குகைகளில் படமாக ஓவியம் வரைந்தானே. மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழி இப்படி தோன்றியது. கோடுகளாய் தமிழி எழுத்தினால் மனிதன் எழுதினானே. பன்மலை அடுக்கினில் பத்துழியாரும் பாய்ந்தோடியது. குமரி கண்டத்தை 89 அரசர்கள் ஆண்டனரே. பல்லாயிரம் ஆண்டு முதற் சங்கம் தமிழில் தோன்றியது. முதுநாளை முதுகுறுகு வரிபாடலை புலவோர் பாடினரே. இலக்கண இலக்கிய நூல்கள் தோன்றி தமிழ் மொழி தழைத்ததுவே. கடல் கொண்டது குமரி கண்டம் மூன்றாய் பிரிந்ததுவே. இடைச்சங்கத்தை அறிவனார் ஆதிவாயில கீரந்தையார் குருமுனி சிகண்டியுடன் தொல்காப்பியர் யமனேந்திர வெள்ளூர் காப்பியனார் தொடர்ந்தனரே. குமரி கண்டம் கடலில் மூழ்கியதால் மக்கள் தென்மதுரை ஏற்றினரே. ஓ மதுரை கடச்சங்கத்தில் புலவர் நக்கீரர் தலைமை ஏற்றனரே. நல்ல புலவரெல்லாம் தோன்றி தமிழ் மொழி வளர்த்தனரே. 8 தொகையும் 10 பாட்டும் 15 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றினவே. 5 துணையும் 50 நிலமென மக்கள் பிரித்தனரே. அகமுறமென வாழ்வினை அளவோர் பிரித்தனரே. அகிலம் வியக்கும் பல வரலாறு படைத்தனரே. ஐம்பெருங்காப்பியம் அஞ்சிருங்காப்பியம் தமிழ் பிறந்ததுவே. எங்கும் தமிழ் எதிலும் தமிழே என முழக்கம் தோன்றியதே. யாதும் ஊரே யாவரும் கேளீரென தமிழர் வாழ்ந்தனரே. தமிழே முதுமொழியாகி பாரதம் பரவியதே. பாரதம் முழுதும் தமிழ் மொழியே தாய்மொழியானதுவே. அணுவை பிரித்து அதன் மதிப்பை சொன்னானே. சுழியம் கோரி மகாயுகன் என கணக்கு என்னை வகுத்தானே. காலரை முக்கால் தேர்த்துகளன 22 இலக்க பின்னம் கண்டானே. விண்ணையாய்ந்து கோள்கள் மீன்கள் நாள்கள் நகரும் தம்மை கண்டானே. நாளொன்றுக்கு 60 நாழிகை என நேரம் சொன்னானே. மண்ணில் இரும்பை முதலில் கண்டு பல கருவிகள் படைத்தானே. நோய்கள் நீங்க சித்த மருத்துவ மூலிகை செப்பினானே. உடற்கூறு உணர்ந்து அறுவை சிகிச்சை அன்றே அளித்தானே. அனைத்து நோய்க்கும் ஒரே மருந்தான் குறுமருந்து கண்டானே. அனைத்து நோய்க்கும் ஒரே மருந்தான் குறுமருந்து கண்டானே. இரும்பை செம்பை பாதரசத்தை தங்கமாய் மாற்றும் இரசவாதம் செய்தானே. பருவ காற்றை பாய்மரம் செலுத்தி கடற்படை கண்டானே. மண்ணில் கல்லணை கண்டு வாய்க்கால் நீரை ஏறி குளந்தேற்றினானே. வேளாண்மை செய்து பசித்த உயிருக்கு புசிக்க உணவளித்தானே. விறகு சந்தனம் தேவ முத்தை கிழக்கத்துக்கு அனுப்பி தங்கம் பெற்றானே. உலகே மருந்தென உலகோக்கு தமிழன் முறைத்தானே. சிறுதானியம் கீரை காய்கறி உண்டே 100 ஆண்டு வாழ்ந்தானே. இயற்கையை வணங்கி இணங்கி வாழ்ந்து இனிதாய் மகிழ்ந்தானே. ஒரு வரியில் அவ்வை அறிவினை வழங்கி உலகை அளந்தாரே. 1600 வரியில் வள்ளலாரகவல் அளித்தாரே. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழை இழைப்புதை பாடினரே. பாரதியும் தாசனும் கண்ணதாசனும் தமிழுக்கணி பூட்டினரே. இணையத்தில் இன்று செயற்கை நுண்ணறிவில் தமிழ் செழுமை கண்டதுவே. நாளை
உலக மொழியாக்கி இணையத்தை ஆள்வது நம் தமிழ் மொழி செம்மொழியே. கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், நம் செம்மொழி தமிழ் மொழி வளர்ந்த வழி கேளுங்கள். உலகின் மொழி இணைய மொழி தமிழ் வளர்ந்த வழி கேளுங்கள். கவிதை கணேச பாடலை கேட்டவர்கள் வாழ்க, பலருக்கும் பகிர்ந்தவர்கள் வாழ்க. வாழிய 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 வாழியவே, தமிழ் போல் உலகெங்கும் தழைத்து வாழிய வாழியவே. தொல்காப்பியரின் தொன்மை தமிழே, வள்ளுவரின் பாய்மை தமிழே, அவ்வை பிராட்டியின் அமுத தமிழே, இளங்கோவடிகளின் சிலம்பு தமிழே, கம்பன் நாட்டாரின் காப்பிய தமிழே, அப்பர் சுந்தரரின் சைவ தமிழே, ஞான சம்பந்தரின் ஞான தமிழே, ஆழ்வார்க்கரின் வைணவ தமிழே, வள்ளலாரின் வசன தமிழே, பாரதியாரின் விடுதலை தமிழே, பாரதிதாசனின் புரட்சி தமிழே, கால்டுவெல்லின் காதல் தமிழே, கலைஞர் தேசிய அடுக்கு தமிழே, கண்ணதாசனின் கண்ணல் தமிழே, வைரமுத்துவின் கரிசல் தமிழே, நீச்சக்காலனின் வாணி தமிழே, இந்த சாலின் இணைய தமிழே, அண்ணா கண்